ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் ஸ்டீல் அனிமி தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா அனிமி கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. நம்ம நருட்டோலேருந்து கோகு, இட்டாச்சி, கக்காஷி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அனிமீஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த அனிமீஸை தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான அனிமீஸை ஸ்டீல் பண்ண போகிறோமா இல்லை நம்ம சின்சான் பைப்பில் ஸ்டீல் பண்ணுறானா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஏய், என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் தான்டா அதிகமான அனிமீஸை ஸ்டீல் பண்ண போறேன். பார்ப்போம்டா பார்ப்போம். ஸோ நம்ம இருந்தது பார்த்தீங்கன்னா சின்சானோட பேஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸு. நம்ம ஸ்டீல் பண்ணக்கூடிய அனிமீஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும். எடுத்து நருட்டோ ஸ்டீல் பண்ண சொல்கிறானுங்க. ஐயோயோ, சின்சான் என்னங்க வேற தூரம் தூக்கிட்ட நருட்டோ தூக்க சொன்னா? ஏய், இங்க பாடுறா அண்ணன், ஒரு ரேரான அனிமியை தூக்கிட்ட. நீ என்ன நருட்டோ தூக்கிட்டு போயிட்டு இருக்க? கைஸ், அந்த பைப்புல பார்த்தீங்கன்னா இப்பயே வேலையை ஆரம்பிச்சிட்டா. சரி, இருங்க நருட்டோ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். நம்ம நருட்டோ வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கும் ஒரு காயின் மாதிரி ஜென்ரேட் பண்ணி தருது. இப்படி பண்ணி கொடுத்தா 100 காயின் சேர்த்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் போல இருக்கே. இது வேலைக்கு ஆகாதுங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா சின்சானோட பவர்ஃபுல்லான அனிமியை பற்றி எடுத்துன்னு வரலாம். அவன் என்ன அனிமியை தூக்கிட்டு வந்திருக்கான்? இசுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர் வாய நுழையில. இங்கே பாருங்க, கோஜு தூக்கூடா. ஓடுறா அவ்வளோதான். ஏய், நீ மட்டும் இல்லடா, அண்ணனை கோஜு தூக்கிட்ட பத்தியா? என்னடா இது, நம்ம கோஜு தூக்குறான், அவனும் கோஜு தூக்குறான். இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நருட்டோ, கோஜு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 அனிமி கேரக்டர் இருக்கு. சின்சான் கிட்ட பார்த்தீங்கன்னா இசுகு அப்புறம் கோஜு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் இருக்கு. இப்போ அடுத்த நம்ம எதை தூக்கலாம்? இங்கே பாருங்க, நம்மளோட லுஃபி இருக்கு. சின்சானும் பாருங்க நருட்டோ தூக்கிட்டா. ஏய் பர்றா, இப்ப அண்ணனை நருட்டோ தூக்கிட்ட. அண்ணன் நான் இறங்கி வரவா? புடிங்க அந்த சின்சான மண்டிலே போடுங்க. ஐயா நருட்டோ, கோஜு அவர் அடிங்க. என்னடா இது, சின்சான மாட்ட மாட்டேன்றா. ஏய், என்னடா இவனுங்க என்ன பிடிக்கவே மாட்டேன்றானுங்க. எப்படி ஓடி வந்த பத்தியா? என்னடா நம்ம உள்ள போனா அடி பொழக்கிறானுங்க, சின்சான கண்டுக்கவே மாட்டேன்றானுங்க. என்ன பண்ணான்னு தெரியலையே. சரி, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் ப்ரோ அனிமி இருக்கு. இவனை பத்தி தூக்கிடலாம். டேய் விட்றா. என்னடா இது, சின்சான் தூக்கணும், அவனை சும்மா விட்றானுங்க. நம்ம என்ன தூக்கணும்னு நம்ம பின்னாடி போய் தட்டிட்டு வரானுங்க. யப்பா, ஒரு வழியா பாத்தீங்கன்னா வெளியே இவனு தூக்கிட்டு வந்துட்டா. இப்போ என்ன பண்ணலாம், இவனையும் தூக்கிட்டு போய் பார்த்தா நம்ம பேஸ்ல வந்து வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அனிமி யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்களேன், அவனோட கடை போட்டிருக்கான். ஓ, ஸ்ப்ரிங்கு கடையா? இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வாங்கி கையில் மாட்டிக்கணும்னா பார்த்தீங்கன்னா நம்மளால எக்ஸ்ட்ரா வேகமாக ஓட முடியுங்க. ஓ, அப்படியா விஷயம்? சின்சான் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர்ஃபுல்லான அனிமீஸ்லாம் பற்றி வச்சிருக்கா. ஏய், இப்போ நான் நருட்டோட காதுக்குள்ள என்ன இருக்க போய் பார்க்க போறேன். பா, எவ்வளோ பெரிய காது. என்னடா பண்ணிட்டு இருக்க? எழுப்பி விட்டுறாதடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எழுந்துருங்க. என்னடா நருட்டோ ஏந்திக்கவே மாட்டேன்றாரு? சும்மா இருந்ததை கிளப்பி விட பாக்குறாங்க. இந்த சின்சானு கிளப்பி விட்டுட்டா. ஏ கோஜு, ஏன் என்னையே திறத்துறாங்க? சின்சான் இருக்கான் பாரு. கைஸ், இவனுங்க நம்மள திறத்துறானுங்க. இந்த கேப்ல சின்சான் அனிமீஸா கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் நியாயமே இல்ல. ஏய், அப்படிதான் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டு போயிட்டே இரு. அண்ணா அதுக்குள்ள எல்லா அனிமீஸா கலெக்ட் பண்ணிட்டு அவனை ஜெயிச்சு காட்டுறேன்டா. பாடா பாவீங்களா, போட்டே தள்ளிட்டானுங்க. ஏய் சின்சானே, என்னடா ஸ்ப்ரிங் வாங்கிட்ட? ஆமா, என்கிட்ட தான் பவர்ஃபுல்லான அனிமி கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதனால தான் ஸ்ப்ரிங் வாங்கிட்டேன். இருறா, இப்ப என்கிட்டயே பாத்தீங்கன்னா 1100 காயின் இருக்கு. இதை வச்சு நானும் ஸ்ப்ரிங் வாங்குறேன். நம்ம அனிமீஸ்லாம் கொடுத்த காயின்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா 1600 மாறிச்சு. வாங்கடா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்க. அவ்வளவுதான். இப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் வாங்கிட்டோம். என்னடா இப்ப ஸ்ப்ரிங்கே வாங்குறியா? இப்ப அண்ணன் போயிட்டு இன்னொரு ரேரான அனிமி தூக்க போற. வேடிக்கை வண்டி பாரு. இல்ல, இங்க பாருங்களேன், சின்சான் உள்ள போனா அவனை கண்டுக்க மாட்டேங்குதுங்க. நம்ம உள்ள போனா நம்ம நெசிக்கு பார்த்தீங்கன்னா சட்னி ஆக்கிடுதுங்க. நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இசுக்கு பெட்டு தூக்கின்னு வந்துட்டோம். நம்ம சின்சானும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. சரி, இவனையும் பார்த்து தூக்கின்னு போயிடலாம். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கான். இவனை நம்ம தூக்கி ஒன்றும் பண்ண போறதில்ல. சரி சின்சான், நான் இவனை உனக்கு கிஃப்டா தரேன். இந்தா, இது என்னோட கிஃப்டா, நீ உன்னோட பேஸ்ல வச்சுக்கோ. என்னடா சொல்ற? ஆஹா, நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரிடா, குச்சிங்கன்னு போய் அந்த பக்கம் விழுந்துடாத. கொண்டு போய் பேஸ்ல பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா ஒரு நார்மலான அனிமிங்க, அவனை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கால, இவனையும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ல வச்சிடலாம். ஸோ சின்சான் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோங்க. நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிஃப்டா கொடுத்து நம்மளும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி விடுவோம். பாவம் சின்ன பையன். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, கக்காஷி இருக்காரு. சூப்பர். இப்போ ஓடி போயிட்டு என்ன பண்ணலாம், கக்காஷி தூக்கலாம். வாங்க கக்காஷி. ஆஹா, எப்பிக்கான பெட்டு. சூப்பர், தூக்கிட்டோங்க. டேய் விட்டுருங்கடா. என்னடா இவனுங்க மொத்தமா பாருங்களேன், கக்காஷியை தூக்கணுன்னே ஓடி வரானுங்க. வேற ஆம வேகத்துல போனானே. கமான். இன்னும் கொஞ்சம் வந்துரு. டேய் சின்சான போய் பிடிங்கடா. போச்சுடா கைஸ், அவனுங்க சின்சான தரத்தாம நம்மள போட்டு தள்ளிட்டானுங்க. ஏய், என்னடா இது, ஏன் கக்காஷி இவன் தூக்கிட்டா? டேய் குர்றா என் கக்காஷியே. பொச்சா கைக்கு எத்தனை வாயில எத்தனை பத்தியா? உன் கக்காஷி அவன் ஆட்டையை போட்டு போயிட்டான் பேரு. இல்ல அநியாயம் கைஸ், கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தா நோமா நம்ம கக்காஷி ஆட்டையை போட்டு போயிட்டான் பாருங்க. இல்ல பிரச்சனை என்னன்னா, மற்றவங்க பேஸ்லேருந்து நம்மளால அனிமீஸ் வந்து ஸ்டீல் பண்ண முடியாது. இதுதாங்க நம்ம தூக்குனா கக்காஷி. அதை வந்து இவன் ஆட்டையை போட்டு வந்துட்டான் பாருங்க. என்னத்த சொல்றது.
என்னடா இது ரியல் லைஃப்ல தான் கொஞ்சம் அசந்தா தூக்குறானுங்க சொல்லிட்டு பார்த்தா கேம்ல இப்படியே பண்றானுங்களே. மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஏய் இந்தா உனக்கு கொஸ்னா இதை நான் கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. என்னடா எனக்கு நீ கிஃப்டா தர? அப்ப நீ எனக்கு ஒரு அனிமி கொடுத்தல, அதனால பதில் நான் உனக்கு தரேன். அது மட்டும் இல்லாம பாவம் உன் கக்காசி வேற வாட்டையை போட்டு போயிட்டா, அதனால நான் உனக்கு ஆறுதல் பரிசா தரேன். என்ன இந்த பொண்ணு இங்கேயே வந்து நிக்குது? ஓ நம்ம வந்து இது கிஃப்ட் தரணும் எதிர்பார்க்குதா? ஏமா போமா அங்கிட்டு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பேஸ் ஃபுல்லா அனிமிஸ் அடிக்க வச்சிருக்குங்க. இது நினைச்சா நம்ம கிஃப்ட் தரலாம், ஆனா அது வந்து பாருங்க நம்ம கிட்ட கிஃப்ட் கேக்குது. என்னங்கடா இதுல அநியாயமா இல்ல? ஸோ இந்த கேமில் நம்மளோட சின்சானை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 6 பேக்ஸ் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லி பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபயர் ஆட்டை வந்து போட்டுருங்க. இங்கே பாருங்களேன் லூஃபியில் வெறித்தனமாக ஓடி வரான். இல்லை எனக்கு விஷயம் புரியல, இந்த கேமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த லைனை தாண்டி போகிறாங்க. எவனையுமே பார்த்தீங்கன்னா இந்த அனிமி மதிக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம உள்ளே போனால் ஒண்டி பாருங்களேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கும்பலாக சேர்த்து அடிக்க வரானுங்க. ஒருவேளை அழகா இருக்கத்துல நம்ம பின்னாடி வரானுங்க போல இருக்கு. அழகா போற நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்க்குற அழகான பசங்க போடுங்களா தான் மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? இது நம்ம ஆக்சுவலாக அப்கிரேட் பண்ண முடியுங்க. இந்த அனிமி இருக்கிற ஸ்லாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம அப்கிரேட் பண்ணி விட்டோம்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காயின் ஜென்ரேட் பண்ணி தரோம். முடிஞ்ச அளவு கையில் காசு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம். இது போதுங்க, இப்போ வந்து நிறையவே ஜென்ரேட் ஆகும். இருந்தாலும் நம்ம சின்சானை தோக்கடிக்கணும்னா இதெல்லாம் பத்தாதுங்க. நம்ம கக்காச்சி இட்டாச்சி இல்லை மாதரா சொல்லிட்டு இந்த மாதிரி பவர்ஃபுல்லான அனிமிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். இங்கே பாருங்களேன் இன்விசிபிலிட்டி க்ளோத்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அதுக்கு 1 பில்லியன் வேணுமா? அதுக்கு நான் எங்கடா போகிறது? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்ப்ரிங்கை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டா எங்கே சின்சான் பைப்பில் யாழக்கணும் நருட்டோ இருக்கான். அப்புறம் இது நம்ம கொடுத்த பேரு ஷாஷுகேவா. இதை எப்படா தூக்கிட்டு வந்த சின்சானு? என்னடா சாசுகேவை பாத்திட்டியா? எப்படி அண்ணன் சாசுகேவை தூக்கிட்டு வந்த பாத்தியா? இவ வச்சிருக்க எல்லாமே ரேர் ஐட்டம். ஆனால் நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே காமனு. ஒரே ஒரு நல்ல விஷயம் பெட்டு தான் இருக்கு. சாரி ஒரே ஒரு நல்ல அனிமி தான் இருக்கு. அது சின்சான் கொடுத்தது தான். இந்த இடத்துல பாருங்க மாதராங்க தூக்குடா மாதராவை. என்னடா மாதரா தூக்கணும்னா என்ன நெசுக்கி சட்னி ஆக்கிட்டீங்க? திருப்பி தூக்க பார்க்கலாமா? ஏய் என்னது இது? சின்சான் பாட்டு தூக்கிட்டு வரா. டேய் என்னடா இவனுங்க உன்னை ஒண்டி தரத்தி அடிக்கிறானுங்க. இங்க பாரு நான் பாட்டுக்கு மாதரா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், என்ன யாருமே கண்டுக்கல. ஆனா நருட்டோ பாரு உன்னையே தரத்திட்டு இருக்கான். இதெல்லாம் அநியாயம். ஏன்னா அவன் உள்ள வந்து மாதரா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இங்க இருக்கிற யாருமே அவனை மதிக்கல. ஆனா நம்ம சும்மா வந்தாலும் தெத்தி அடிக்கிறானுங்க. ஏ இங்க பாருங்க அவன் வேற நம்மள விருப்பத்திட்டு இருக்காங்க. இங்க பாத்துக்கோ சின்சான் மாதராவை தூக்கிட்ட. இப்ப என்ன பண்ணுவேன்? நான் உள்ள போய் டான்ஸ் ஆட்டு வரவா? டேய் இதெல்லாம் ஓவரா போடா. எதுல வேணா ஆடலாம், ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது. எதுக்குடா உனக்கு நான் உள்ள போன வண்டி அடிக்கிறானுங்க. அங்க பாருங்க அந்த பொண்ணு கூட தூக்கின்னு வருது. இதை கூட பாருங்க கண்டுக்க மாட்டேறானுங்க இவனுங்க. டேய் அனிமிங்களா எழுந்திருக்கடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்த வண்டி எப்படா தெரியுது உங்களுக்கு? ஐயே இங்க பாருங்களேன் இந்த கோஜு வேற அப்படியே மொரட்டால ஓடி வராட்டே. எதுவுமே எடுக்கலடா, விட்டுறா என்ன. கக்காஷி தூக்கின்னு போயிட்டான். டேய் கக்காஷிடா கக்காஷி. ஆமா கக்காஷி. இப்ப என்ன கக்காஷி அண்ணன் எப்படி தூக்கிட்டு வந்த பாத்தியா? இவன் பேஸ்ல பாருங்க கக்காஷி, நருட்டோ, டெஞ்சி, இன்னொரு நருட்டோ, அப்புறம் மாதரா, சாஷுகே எல்லாம் ரேரா இருக்கே. என்னடா அண்ணனோட பேஸ்ல இருக்கிற எல்லா அனிமீஸையும் பார்த்து வாயை பொழந்துகிட்டு இருக்கியா? டேய் உன் பேஸ்ல இருக்க பாதி அனிமி இவனுக்கு கிடைச்சது காரணம் நான் தான்டா. ஏன்னா நான் தான் இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணேன், அதை மறந்துடாத. ஆமா பெரிய டிஸ்ட்ராக்ட் பண்ண எல்லாம் என் திறமைடா. இங்க பாருங்களா நம்ம தூக்குனா இவனுக்கு மிதிச்சு கொண்டுறானுங்க. சரி இந்த இடத்துல இருக்கா இவனையாச்சும் பார்த்தீங்கன்னா தூக்கிடுவா. எவ்வா இப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேரான அனிமியை பற்றி தூக்கிட்டோம். இவன் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இசாக்கியை தான் பற்றி தூக்கியிருக்கோம். டேய் என்னடா ஒரே பாட்டு அனிமியே வச்சுக்கிட்டு இருக்க? இப்ப வந்து அண்ணனோட பேஸ்ல பாடுறா எவ்வளவு ரேரான அனிமியை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. என்னது ரேரான அனிமியா? இப்போ தானே உன் பேச நான் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே எப்படா கலெக்ட் பண்ண? பாடுறா இங்க வந்து. ஏய் என்னடா இது? ஒன் பஞ்ச் மேனு கக்காஷி ஆல்ரெடி நான் வந்து பார்த்துட்டேன். இவனையும் எனக்கு தெரியும், அவனை அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கான். இது மாதரா, சாஷுகே, என்னடா எல்லாரையும் இப்படி அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா நான் தான் எல்லா ஹை லெவல் அனிமி வச்சிருக்கேன்ல, எனக்கு காசு அதிகமா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வகையில நீ சொன்னாமே நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். அது என்னன்னே தெரியல, இந்த அனிமீஸுக்குலாம் உன்னை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது போல இருக்கு. இவனுங்கெல்லாம் உன் பின்னாடியே வந்து உன்னை போட்டு அடி பழக்கிறானுங்க. அந்த கேப்ல நான் மட்டும் இல்ல இந்த கேம்ல வந்த எல்லாருமே அனிமீஸ் தூக்கிடுறானுங்க. ரொம்ப நன்றிடா மண்டையா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன இது இவனுங்க நம்ம உள்ள போனோட அடி பழக்கிறானுங்க. ஏய் அது என்னோட ஒன் பஞ்ச் மேனு. நம்ம கஷ்டப்பட்டு தூக்கினோம் அந்த ஒன் பஞ்ச் மேனை. இவன் பொண்ணு ஆட்டியை போட்டு வந்துருச்சுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? அவனுக்கு ஏன்டா என்ன பதிலாகிறாங்க? இங்க பாருங்களா அவன் வேற ஒன் பீஸ் தூக்கிட்டு போறான். டேய் பின்னாடி பாடுறா கொஞ்சம் திருப்பி, கண்ணு தெரியாத பயலுங்களா ஏன்டா என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அது பொண்ணு அடுத்த அனிமையே தூக்க போச்சு. சின்சான் பாருங்க இங்க வேற ஒன்னொன்னு தூக்கம் வந்துகிட்டு இருக்கான். டேய் இப்படிலாம் பண்ணா இது நியாயமா? மனம் தாங்குமா? போங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வருத்தமா இருக்கு. இங்க பாருங்களேன் இன்னொரு சாசுக்கே வச்சு சின்சான் தூக்கின்னு வந்துட்டா. டேய் இந்தா இதை நான் உனக்கு கிஃப்டா குள்ள தூக்கிட்டு வந்தேன், வாங்கிக்கோ.
என்னடா எனக்கு போய் கிஃப்டா தர? ஆமா, உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. பாவம், எத்தனை அனிமிக்ஸ்க்கு அடி வாங்குவ, வச்சுக்கோ. பரவாயில்லங்க, சின்சான் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். இப்போதைக்கு எனக்கு வந்து கக்காஷி மட்டும் தாங்க வேணும். கக்காஷி வந்து கலெக்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து வீடியோவே வந்து முடிச்சுப்பேன். கமான் கக்காஷி மட்டும்தான் எனக்கு வேணும். மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா ரேர் அனிமையை கலெக்ட் பண்ணிட்டேன். மாதரால நம்மளை தூக்கிட்டுல வர முடியாது. இவன் வேணாம். என்னடா இது, கக்காஷியே கண்ணில் காட்ட மாட்டேன்றானுங்க. இங்கே ஏதோ ரேரான அனிமி இருக்குங்க. கில்லுவாவோ ஏதோ ஒன்று. எனக்கு நிறைய அனிமிஸ் பேர் பற்றி தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிற தப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டே விட்டுருங்கடா. போச்சுரா, தூக்குனாலே பாருங்க மிதிச்சு சட்னி ஆக்கிடுறானுங்க. சின்சான் பாருங்களேன், இன்னொரு மாத்திரை தூக்கின்னு வந்துட்டான். இதெல்லாம் நியாயமே இல்லை. சரி, இங்கே ஒரு ரேர் பெட் இருக்கு, இவனையாச்சும் பார்த்து தூக்கிட்டு போகலாம். ஏன் நம்ம மட்டும் எல்லாத்துலேயும் அன்லக்கியாக இருக்குமே தெரில. ஏன்னா இங்கே இருக்கிற யாருமே அந்த அனிமீஸ் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஆனால் நம்ம உள்ள போய் ஏன்னா பெட்டை தூக்கினவொடனே நம்ம நெசிக்கு சாவடிச்சிருது. என்ன சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல. இங்கே ஒரு ரேரான ஒரு அனிமி படுத்து கிடக்குறான். அவனை தூக்க முடியல. டே விட்டுருங்கடா, சும்மா தாண்டா உள்ள வந்த. ஏ முதல்ல பண்ணலாம். கம்முன்னு வெளியே போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இவனையாச்சும் கொண்டு போய் நான் வந்து பேஸில் வந்து வச்சிடலாம். என்ன சிச்சானே வெறுப்பத்திரியா? மாதராவை காமிச்சு நீ வச்சு சந்தோஷமா இருறா. போடா அங்கிட்டு. ஏய், ரொம்ப கோச்சிக்காத. நான் ஒன்றும் வெறுப்பேற்ற வரல, உனக்கு கிஃப்டா கொடுக்கலாம் தான் வந்தேன். என்னது, மாதராவை நீ எனக்கு கிஃப்டா தர போற? இதை நான் நம்பணுமா? போடா அங்கிட்டு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பேஸில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு போய் நிறைய வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம். இந்தா நான் உன்னை ஏமாத்தல. இந்த கிஃப்டா வச்சுக்கோ. என்னடா மாதராவை கொடுத்துட்டேன்? ஆஹா, ரொம்ப நன்றிடா சின்சான். பரவாயில்ல, எதனால முடிஞ்சது. போ பொழைச்சு போ. நம்பவே முடியலையே. சரி, இந்த நருட்டோ சேல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மாதரா வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறு என்ன வேண்டும், இது போதுமே. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லெஜெண்டரி என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாதரா மட்டும் தான். அதுவும் சின்சான் தான் கிஃப்டாக கொடுத்துருக்கா. கமான் கக்காஷி, என் தலைவர் கக்காஷியை வந்து தூக்கிட்டேன்னா நான் வந்து வீடியோ சந்தோஷமாக முடிச்சுட்டு போயிடுவேன். நான் சின்சானை ஜெயிக்கணுன்ற ஆசையே இல்லை. அடைச்சிட்டாருங்க கக்காஷி. தூக்குடா. ஓடுறா. ஏய் வேணாம், என்னை விட்டுருங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. அப்புறம் நான் வெறி ஆயிடுவேன். விட்டுருங்கடா. டேய், என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? திருப்பி பார்த்தீங்கன்னா ஓடி போய் கக்காஷியை தூக்கலாங்க. என்னன்னாலும் சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கக்காஷியை தூக்கியே தீருவேன். விட்டுரும் கதற விட்டுரும். எங்கடா கக்காஷி இங்கே தான் விட்டான் பார்த்துட்டேங்க. தூக்குடா தலைவனை. கமான் முடியும். தூக்கிட்டேன். ஹேய் காய்ஸ், கக்காஷியோடைய பேஸுக்கு வந்துட்டோம். ஏதோ பக் ஆயிடுச்சு போல இருக்கு. பரவாயில்ல, பக் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கக்காஷியை தூக்கிட்டா. ஏண்டா பக்கில் தான் கக்காஷி தூக்கிட்டு வந்தியா? என்னமோ சுயமா தூக்கிட்டு வந்த மாதிரி பேசின்னு கிடக்குற. பக்கோ இல்லை சுயமா தூக்கிட்டு வந்தனோ, கக்காஷி தூக்கிட்டு வந்துட்டல, அது போதும் எனக்கு. சரி வந்து என் பேச பாரு. நான் தானே சேலஞ்சில் வின்னரு. ஒத்துக்கிற சின்சான், நீ தான் சேலஞ்சில் வின்னரு. ஏன்னா நீ தான் எனக்கு மாதரா வந்து கிஃப்டாக கொடுத்த. நான் வச்சிருக்க லெஜெண்டரியாக மாதரா மட்டும்தான். அதோட இப்போ கக்காஷி தூக்கிட்டு வந்தேன். ஸோ இந்த கேமில் நீ தான் வின்னரு. ஒத்துக்கிற. இந்த பைப்போட பேஸில் பாருங்க எவ்வளோ கோலா பற்றி தூக்கி வச்சிருக்கா சொல்லிட்டு. ஆனால் நீ ஒன்று நேர்வழி ஜெயிக்கல சின்சான். அந்த அனிமீஸ்லாம் உனக்கு எதுவுமே பண்ணல. என்னதான் அவங்க போட்டு அடி பொழந்தானுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வச்சுங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச அனிமி யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இது நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் போட்டிருக்கோம். டைம் கூட சேனலில் போட்டிருக்கோம். வீடியோஸ் மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் மறக்காம ஆல்ரெடி போயிடுங்க. டேக் கேர். வாரட்டா.